மணி விலாக் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி டேட் வந்து 3 செப்டம்பர் ஒரு 7:45 மணிக்கு வெனஸ்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபீல்டு. ஸோ இன்றைக்கி எதனா இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் எதனா இருந்ததுன்னா நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாப்பா இன்றைக்கி டியூட்டி எப்படி இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆட்டோ கிளிக்கர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய டாக்ஸி டிரைவர்ஸு, நம்ம ஆட்டோ டிரைவர்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி அப்படின்னா, டியூட்டியை வந்து ஆட்டோ அதுவே வந்து நம்ம வந்து அது வந்து இப்போ ப்ளே ஸ்டோரில் இருக்குது இது. ஸோ இதை வந்து நம்ம என்ன இது பண்ணி வச்சு நம்மளதில் வந்து அந்த ரேப்பிடோ அதுக்கெலாம் வந்து ஆக்சஸ் கொடுத்து பர்மிஷன் கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, டியூட்டி அடிக்குது அப்படின்னா அது பிக் பண்ணோம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே. இப்போ நம்ம பார்க்கறதுக்குள்ளே டப்புன்னு மிஸ் ஆகிடுதுல டியூட்டி, அந்த மாதிரி மிஸ் ஆகாமல் இது எடுத்துரும். ஸோ அதுதான் வந்து இந்த ஆட்டோ கிளிக்கர் சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து இது மட்டும் இருந்தால் மட்டும்தான் இந்த டியூட்டி எடுக்க முடியுது, ஈஸியாக இருக்குது, அது இல்லைனா டியூட்டி அடித்தா உட்கார மாட்டுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் டிரைவர் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன இது பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் ஒரு ஆஃப் டே வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோ மட்டும், ஏன்னா பெரும்பாலும் ரேப்பிடோ யூஸ் பண்ணுறவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆப் யூஸ் பண்ணாமல் நம்ம இன்றைக்கி ரேப்பிடோவில் டியூட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் ட்ரிப்பு முடிச்சிட்டோம். இன்றைக்கி முடிச்ச வரைக்கும் நான் ரேப்பிடோவில் தாங்க ஓட்ட போகிறேன். ரேப்பிடோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆட்டோ கிளிக்கரு எந்த ஒரு மனாங்கட்டியும் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம எப்படி டியூட்டி எடுக்க முடியுதான்னு பார்ப்போம் ரேப்பிடோவில். ஓகே, ஆனால் யூபர் தவிர்க்க முடியாது, ஏன்னா அதில் நம்ம வீட்டுக்கு ஓகே பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் ரேப்பிடோ எடுக்க பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்டர்நேஷ்னல் ஆப்புக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க, ரேப்பிடோவில் ஓட்ட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஓகே, ரேப்பிடோவும் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ரேப்பிடோவில் ஓட்ட பார்க்குறேன் ஒரு ஆஃப் டே. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிப் ரேப்பிடோவில் முடிச்சுட்டேன், ஒரு 400 சில்லற. இப்போ செகண்ட் ட்ரிப்பும் ரேப்பிடோவில் 2 ட்ரிப்பு முடிச்சுட்டேன். தேர்ட் ட்ரிப்பு ரேப்பிடோவில் தான். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கஸ்டமருக்காக. ஆனால் யூபர் வந்து அடிச்சுட்டு தான் இருக்குது. அது வேறு யூபர் டியூட்டி எடுக்காமல் ஆன்லைன்லேயே வச்சுருந்தா அவனுக்கு வேறு என்ன பண்ணுவாங்களோ தெரியல. பார்ப்போம், எதனா ப்ரோ கேட்டகரியிலேருந்து பாயிண்ட்டு கம்மி பண்ணி விட்ற போகிறான்னு அது வேறு பயமாக இருக்குது. சரி ஓகே, நீங்கள் கேட்டதுனால ரேப்பிடோவே ட்ரை பண்ணி பார்க்குறேன் முடிஞ்ச வரைக்கும். ஆனால் பட் யூபர் தவிர்க்க முடியாது. இது பார்ப்போம். 3வது ட்ரிப்பு ரேப்பிடோவில் இது வரைக்கும் காலைல 7:55 ஆல்மோஸ்ட் ஒரு 8 மணிக்கு எடுத்தோம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஒரு 24 கிலோமீட்ரு 402 ரூபா. டைம் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டருக்கு ஒரு 66 நிமிஷம், ஆல்மோஸ்ட் 1 ஹவர் ஆகிடுச்சு. பரவாயில்ல, இந்த டிராஃபிக்கில் 8 மணி டிராஃபிக்கில் பெரிய விஷயம் தான் அது. நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு ஒரு 110 ரூபா. அது பார்த்திங்கன்னா 9 மணிக்கு எடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்ரு. ஓகே, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு 15 நிமிஷம் கால் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ லாஸ்ட்டாக எடுத்தது ஒரு 106 ரூபா. இதுக்கு கொஞ்சம் டைமிங் அதிகமாகிடுச்சு, கிலோமீட்டர் கம்மி தான், ஒரு 5 கிலோமீட்ரு ஒரு 19 நிமிஷம். ஸோ ஆல்மோஸ்ட் மணி வந்து ஒரு 10:06 பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 ஹவரில் ஒரு 650 ரூபா ரேப்பிடோவில். ஓகே, இது வரைக்கும் 3 ட்ரிப்பு ரேப்பிடோவில். 8 மணிக்கு ஆரம்பித்தோம், மணி 10 ஆகுது. டிப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 650 ரூபா இது வரைக்கும் ரேப்பிடோவில் மட்டும் ஓட்டிகிட்ருக்கோம். யூபர் ஆக்சுவலாக அடிச்சுட்டு தான் இருக்குது, யூபர் எதுவும் எடுக்கல. யூபர் என்ன பண்ண போகிறாங்க தெரியல. சரி ஓகே பார்ப்போம். அடுத்த ட்ரிப்பு வெயிட் பண்ணுறோம் ரேப்பிடோவில். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் திருவான்மியூர் வேலைக்கு ஆகுது. திருவான்மியூர்லாம் ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வேலைச்சேரி வந்துவிட்டோம். இனிமேல் நம்ம மடிப்பாக்கம் அப்படியே தாம்பரம் அந்த ரூட்டு தான் எடுக்க போகிறோம். ஓகே, இது வரைக்கும் நான் ரேப்பிடோவில் தாங்க ஓட்டிகிட்ருக்கேன். ஆட்டோ பிக்கர் அதெல்லாம் போடல, எதுவுமே போடல. ஸோ 400 ரூபா சவாரியும் சரி, சின்ன சவாரியும் சரி, எல்லாமே அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு பீக் ஹவரில் வந்து இந்த ஆட்டோ கிளிக்கரா அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. பீக் ஹவரில் கண்டிப்பாக பிஸியான நேரத்தில் சவாரி கண்டிப்பாக எல்லாருக்கும் அடிக்கும். ஆட்டோ பிக்கர் போட்டு எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? அப்படியே எடுத்தாலும் கால் பண்ணி கேட்டு ரேட் இதெல்லாம் கேட்பாங்க, செட் ஆகாது, திருப்பி நம்மக்கிட்ட தான் வரும். ஓகே, அதனால் ஒரு 3 ட்ரிப்பு நான் எடுத்தேன். ஏன்னா கண்டினியூவாக நான் ரேப்பிடோவில் வந்து ஓட்டினது. அதேமாதிரி ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுத்தாலும் நான் யூபரில் தான் எடுப்பேன் எப்போவுமே, ரேப்பிடோவில் எடுக்க மாட்டேன். இன்றைக்கி கண்டினியூவாக ஓட்டிகிட்ருக்கேன் 2 ஹவரு. அதான் டிஃபன் சாப்பிட்டு வந்தேன், ஒரு 1/4 ஹவர் ஆகிடுச்சு. மணி 10:15 650 ரூபா. நல்லா தாங்க இருக்குது. பீக் ஹவரில் ரேப்பிடோவும் ஓட்டலாம், ஆட்டோ பிக்கர் போட்டு எடுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் அவசியம்லாம் கிடையாது. ஓகே, ரேப்பிடோவும் நல்லா தான் இருக்குது. பார்ப்போம், ரேப்பிடோவில் கண்டினியூ பண்ணும். ஆனால் யூபர் இன்னும் எதுவுமே யூபரில் எடுக்கல. அவன் வந்து அப்புறம் டென்ஷன் ஆகிடுவான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் யூபரும் எதனா ஒரு டியூட்டி எடுக்கலான் இருக்கேன். பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்டோங்க பாருங்கள், லைனாக இருக்கா, நிறைய ஆட்டோங்க இருக்கா.
என் பின்னாடியும் நிறைய ஆட்டோ இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துல இப்போ நான் வந்து நிற்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடத்துல ரேபிடோ டியூட்டி அடிக்குது. பட் நம்ம அக்செப்ட் கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிக்டு பை, அதாவது வந்து ஆல்ரெடி பிக்டு அனதர் டிரைவர் வரும், அக்செப்ட் பண்ணிட்டாங்க வேறு யாரும் அப்படின்னு ரெட் கலரில் வரும். ஸோ அந்த மாதிரி வர்றது தான் வந்து இந்த ஆட்டோ பிக்கர் மூலியமாக அவங்க எடுக்கிறது. அது அடிக்கும் போதே டப்புன்னு அவங்க வந்து எடுத்துடுறாங்க. அது ஆட்டோ கிளிக்கரில் அது எடுத்துருது. ஸோ நம்ம அதை அக்செப்ட் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது நம்மளுக்கு வந்து பிளிங்க் ஆகும் டியூட்டி, பட் வந்து அதை எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நிறைய காம்படிஷன், இப்போ லைன் ஆட்டோ நிற்கிதா வெயிட்டிங்கில், இந்த மாதிரி இடத்துல தான் இந்த ஆட்டோ கிளிக்கர்லாம் தேவைப்படும். இந்த ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் டைம் பார்த்து ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோமா, அங்கே நிறைய பேர் நிற்பாங்களா, இந்த மெட்ரோ ஸ்டேஷனு, பீனிக்ஸ் மாலு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணி இந்த காம்படிஷன் நிறைய பேர் நிற்கிற இடத்துல நீங்கள் எடுப்பீங்க, அப்படி டியூட்டி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோ கிளிக்கர் வந்து அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து அது மொபைல் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ம்ஃபுல் சாஃப்ட்வேர், ரொம்ப ஹீட்டிங் இஷ்யூ, அந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ மொபைலை சீக்கிரம் காலி பண்ணுறோம், அது வேணால் உறுதி. பட் இந்த மாதிரி காம்படிஷன் இருக்கிற இடத்துல அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நம்ம வந்து காம்படிஷனை அப்படி போய் நான் இங்கே நிற்க மாட்டோம். ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி தேவைப்படாது. பட் நான் செக் பண்ணேன், இங்கே நின்று இங்கே அடிக்கும் போது அந்த ரெட்டில் வந்துடுது அக்செப்ட் பை அனதர் டிரைவர். ஆனால் நம்மளுக்கு அடிக்குது, நம்ம அக்செப்ட் கொடுக்குறோம், நம்மளுக்கு அந்த டியூட்டி வரல. ஏன்னா அது சாஃப்ட்வேர் அது வந்து எடுத்து கொடுத்துருது, ஓகே பண்ணிடுச்சு அதுக்கு முன்னாடி. ஓகே நம்மளுக்கு இந்த மாதிரி காம்படிஷன்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. ஓகே, எப்போ மாதிரி நம்மளுக்கு நம்ம தான் காம்படிட்டர். நம்ம விஜய் நான் சொல்கிற மாதிரி. ஸோ நம்ம இங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணி போயிடுவோம். ஓகே, அங்கே எங்கே போய் டியூட்டி எடுக்க பாவம், அவங்களா பாவம் நின்று எடுத்துக்கிட்டோம் பொறுமையாக. ஓகே, இது ரேபிடோவில் இப்போ முடிச்சது 135, இதுக்கு 150. ஆக்சுவலாக கஸ்டமர் ஐடிசி சோலா அங்கே தான் ட்ராப் பண்ணோம். ஓகே, இது உள்ளே போய் ஒரு வீடியோ பண்ணோன்னு ஆசை, பார்ப்போம். எப்படா ஃபேமிலியோட போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆக்சுவலாக இது வரைக்கும் 753 டிப்ஸ்லாம் சேர்த்து ஒரு 810 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே, வெறும் ரேபிடோவில் தான் ஓட்டியிருக்கோம். காலைல 8 மணிக்கு கிளம்பணும், 11 மணி. அதில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 ஹவரில் ஒரு 800 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ரேபிடோவில் மட்டும் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஓகே, ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு இடத்துல நிறைய ஆட்டோவில் நின்றுட்டு இருந்ததா, நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, அடிக்கவே மாட்டுது. அதாவது அடித்தாலும் எடுக்க முடியல, ஏன்னா ஆட்டோ கிளிக்கர் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ காம்படிஷன் இருக்கிற இடத்துல நம்ம நின்னோன்னா தான் அது தேவைப்படும். நான் அங்கேருந்து உங்ககிட்ட சொல்லிவிட்டு மூவ் பண்ணி வந்தேன். ஒரு 200 மீட்டர் தாங்க இருக்கும், அதெல்லாம் தாண்டி அப்படி வந்தேன். 200-300 மீட்டருக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த ட்ரிப் அடிச்சிடுச்சு. அது ஐடிசி இப்போ லாஸ்ட்டாக முடிச்ச பார்த்தீங்களா, சோலாவட்டு அந்த ட்ரிப்பு. அதுவும் வந்து சென்டர் ஆஃப் சிட்டி தான், எல்லாரும் தவிர்க்கிற டியூட்டி கிடையாது. அது யாராலும் கண்டிப்பாக எடுப்பாங்க அந்த டியூட்டி, ஏன்னா அங்கேருந்து சைதாப்பேட்டை எல்லாத்துக்கும் அடிக்கும். ஸோ நான் மூவ் பண்ணி வந்த உடனே அந்த டியூட்டி அடிக்குது, நான் பிக் பண்ணுறேன், உடனே எடுக்க முடியுது. ஸோ ஆட்டோ பிக்கர்ன்றது காம்படிஷன் எங்கெங்கே இருக்கோ, நிறைய ஆட்டோ எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஒர்க் ஆகும். நீங்கள் அது இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணி வந்தீங்கன்னா எப்பவும் மாதிரி தான், நம்ம யூபர்லாம் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஆட்டோ கிளிக்கரில் ரேபிடோ எடுக்கிறவங்க யூபரும் எடுப்பாங்கல்ல, அது மாரி நம்மளுக்கு எப்படி வருது, நம்ம காம்படிஷனை தவிர்த்து நம்ம இது பண்ணி வரோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி பண்ணால் ஈஸியாக எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 800 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம் ரேபிடோவில், இது பெரிய விஷயம். நான் தொடர்ந்து ரேபிடோவில் ஓட்டதே கிடையாது. ஒரு 2.5 மணி நேரத்தில் 800 ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் யூபர் அப்படியே இருக்குது, ஆஃப்லேயே வச்சுருக்கேன். அவன் வேறு லாகின் பண்ணனா பாயிண்ட் வர கம்மி பண்ணி விட்டு திருப்பி அந்த யூபர் ப்ரோலேருந்து வெளில வந்து கோல்டு கேட்டகரியில் தள்ளி விட்ருவானா நான் தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதுவும் பார்ப்போம், யூஸ் பண்ண பார்ப்போம். ஓகே, சரி, ஓகே பார்ப்போம். ரேபிடோவில் ஒரு 1000 ரூபாய் இன் பண்ணோம் அப்படின்னு காலைல வந்தேன், பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேபிடோ ஓடிட்டு இருந்தேன்னா, ரேபிடோ ஆப்லேயே தான் இன்றைக்கி ஓடிட்டு இருந்தேன். இருந்தாலும் யூபர் வந்து கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கோம், யூபர்லேயே தான் ஓடிட்டு இருப்போம். ரேபிடோ வந்து நான் ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லாக அதில் எடுக்க வேண்டிய டியூட்டி அடிச்சுட்டே இருக்கு. ஏன்னா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நல்ல பாயிண்ட்ஸில் இருக்கும், ரேட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ ஒரு நாள் விட்டாலும் அவனுக்கு தெரியும் இவ்வளோ நேரம் லாகின்ல இருந்து நம்ம கொடுக்குற டியூட்டிலாம் எதுவுமே எடுக்கல அப்படின்னாலே வேற ஏதோ ஆப்புக்கு ஓட்டுறாங்க அப்படின்னு தெரியும். அதனால தான் என்ன பண்ணேன், லாஸ்ட்டாக வீட்டுக்கு வரதுக்கு ஒரு டியூட்டி அங்கேருந்து ஒரு 240 ரூபா எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டேன். லாஸ்ட்டாக ரேபிடோவில் வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன். ஆல்மோஸ்ட்டு மணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் அங்கே இருக்கா 12:45 ஆகுது, 12:45. ஸோ முடிச்சிட்டோம், பரவாயில்ல. ரேபிடோவில் வந்து நம்ம ஆட்டோ பிக்கர் இல்லாமல் இந்த இது எடுத்துருக்கோம்.
ஆக்சுவலாக ஆட்டோ பிக்கர்ன்றது அது டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஆட்டோ பிக்கர்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆப்பு. அது பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிக்கிங் பண்ணி கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு அது காலை கூட ஆட்டோ பிக் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஃபோன் வந்தாலும். அந்த மாதிரி ஒரு ஆப்பு. ஸோ அது நம்ம வந்து எனேபிள் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இதெல்லாம் அடிக்கும் போது எடுத்து கொடுத்துரும். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆப் அது. பட் எனக்கு தெரிஞ்சு அது மொபைலை கண்டம் பண்ணிட்டோம், நாசம் பண்ணிட்டோம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஹார்ம்ஃபுல், ரொம்ப ஹேங்கிங்லாம் ஒரு இஷ்யூலாம் கண்டிப்பாக இருக்கும். பட் வந்து அதை வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி காம்படிஷன் இருக்க இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரயில்வே ஸ்டேஷன்லாம் போகிறீங்க, ஏர்போர்ட் போகிறீங்க, அப்புறம் வேற வேற நிறைய இடத்துல ஆட்டோ நிறைய குவிஞ்சு நிற்கிற இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. மற்றபடி அதை வந்து டிசேபிள் பண்ணியே வைங்க பெரும்பாலும். ஓகே, நான் ஓட்டின வரைக்கும் ஆட்டோ பிக்கர் வச்சு தான் எடுக்கணும். ஆட்டோ கிளிக்கரா பிக்கரா ரெண்டு இருக்கு, எப்படின்னு தெரியல. அது வந்து அதை வச்சுதான் எடுத்து ஓட்டுறேன் அப்படின்ற, அது இல்லைனா ஓட்ட முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க, நம்ம கிட்டே சொன்னாங்க. பட் நம்ம பார்த்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது இல்லாமல் நார்மலாக பீக் ஹவரில் ஒர்க் பண்ணால் அவன் கொடுத்துதான் அவனோட டியூட்டி. ஆட்டோ பிக்கர் வச்சு எடுத்தானா எப்படி எடுத்தானா, டியூட்டி வந்து அடிக்குது அப்படின்னா அங்கே வந்து நீடு இருக்குது, ஒரு டிரைவர் இருக்காருன்னா ஒரு கஸ்டமரை மிஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு அடிச்சே ஆகும், கொடுத்தே ஆகணும். மற்றபடி நீங்கள் மதியத்தில் ஓட்டுறீங்க, இப்போ இந்த ஸ்கூல் டியூட்டிலாம் முடிச்சுட்டு எல்லாம் ஒரு 9 மணிக்கு மேலே வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு நிறைய ஆட்டோ ஆகிடும், கூட்டம் ஆகிடுது. அப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோ பிக்கர் எனேபிள் பண்ணி எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ அது மூலியமாக எடுத்து ஓட்டிக்கோங்க. பட் நான் இன்னைக்கு அது இல்லாமல் ஓட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 820 ரூபாய் வரைக்கும் ஒரு 2.5 மணி நேரத்தில் நான் அதில் தான் சம்பாரிச்சேன், ரேபிடோவில். எனக்கே தெரியாது ரேபிடோவில் 800 ரூபாய் நம்ம ஒரு 2.5 ஹவரில் ஓட்டுவோமா அப்படின்னு இன்னைக்கு தான் ஓட்டி பார்த்தேன். ஸோ இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெட்னஸ்டே, வீக் டே. ஸோ அவ்வளோ காம்படிஷன் இருக்க நேரத்துலேயே நம்ம ஈஸியாக எடுத்து ஓட்டியிருக்கோம். ஸோ மற்ற நேரத்துலேயும் ஓகே பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆட்டோ பிக்கர்ன்றது எப்படின்னு பார்த்துக்கோங்க, அது நெசசரி அப்படிலாம் கிடையாது, அது எல்லாமே நம்ம ஓட்ட முடியும். ஓகேவா? அதுக்காக தான் இதை ட்ரை பண்ணது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளது மானிட்டைசேஷன் முடிஞ்சு, ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது, நானும் பார்க்குறேன். அந்த ரெவன்யூ வந்து ஜீரோலேயே இருக்குது. என்னடா இதுன்னு பார்த்தா அந்த வீடியோஸ்லாம் வந்து நம்ம மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. அந்த வீடியோவெல்லாம் நம்ம கிளிக் பண்ணணும், எல்லா வீடியோவும். நான் வந்து ஒரு 1-2 வீடியோ மட்டும் கிளிக் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். என்னடா இதுன்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று நைட் எனேபிள் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்க. நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கிரெடிட் ஆனது காட்டுறேன். ஓகே, இதுதாங்க நம்ம ஃபஸ்ட்டு இயர்னிங்ஸ் யூடியூப் மூலியமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது. ஒரு 1.03 ஒரு $1. ஸோ இந்தியன் ருப்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90 ரூபா 74 காசு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அதை நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கணும். மானிட்டைசேஷன் முடிஞ்சு 4 நாள் ஆக போகுது, 4 நாளாக 3 நாள் ஆகுது. அது பண்ணாமல் விட்டேன். இப்போ நேற்று நைட்டு அதை ஆன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் காட்டின மாதிரி ஒரு $1 நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு எவ்வளோ, 93 ரூபா சம்திங் எவ்வளோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டு கிரெடிட்டு $1 அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, ஸோ சூப்பர், வேறு லெவல் தானேங்க. ஆக்சுவலாக ஒரு 100 ரூபா $1 இருந்தாலும் டாலரில் சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டாலரில் ஒரு நம்ம உழைப்புக்கு ஒரு இயர்னிங்ஸ் வந்திருக்கு, ஒரு USA டாலரில் அப்படின்னா அது வேறு லெவல் தானே. ஸோ அமௌண்ட்டு கம்மியாக இருந்தாலும் பார்க்கும்போது பெருமையாக இருந்துச்சு. யூடியூப்பில் ஒரு பண்ண முடியுமான்னு நினச்சோம், பண்ணோம். அதை வந்து மானிட்டைசேஷன் ப்ராசஸ்க்கு அனுப்ப முடியுமான்னு அனுப்பிச்சோம். அதில் சக்ஸஸ் பண்ணோம். ஓகே, எல்லாமே வந்து நம்மளுக்கு இதுவாகுமா, ஆட்லாம் வருமானு நினச்சோம். ஸோ ஆட் அதுவும் உங்கள் வெப்பேஜில் ஆட் பண்ணி ஆடும் வர இது பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ஆட் மூலமாக இயர்னிங்ஸ் வருமா அப்படின்னு நினச்சோம். ஸோ $1 அந்த ஆட்ஸ் ஓடினதில் வந்திருக்கு. எல்லாம் உங்களால் தான், நீங்கள் பார்த்ததுனால தான் அது வந்திருக்கு. ஓகே, ஸோ இது அப்படியே பல டாலர்களாக பெருகட்டும். நம்ம நிறைய விஷயம் அதில் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை உங்கள்கிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகேட்டா, ஒரு அமெரிக்கன் டாலரில் எனக்கு ஒரு இயர்னிங்ஸ் வந்திருக்கு என்னுடைய உழைப்புக்கு. ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது, ஒரு ஆட்டோ வச்சு நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு. ஸோ ஓகேங்க, எல்லாமே உங்களால் தான். ஸோ தேங்க்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். மணி லாக்ஸ் அப்படியே எனக்கு தெரியும் அது க்ரோ ஆகி போயிட்டு தான் இருக்கும். ஓகே, நம்ம வேறு லெவலில் போவோம். ஓகே, தேங்க்ஸ், சப்போர்ட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். முடிஞ்சால் யாருன்னா இந்த மாதிரி மோட்டிவேஷனாக இல்லாமல் லைஃப்பில் எதனா பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ஒருத்தர் இப்படி இருந்து இப்படி வந்திருக்காரு அப்படின்னு அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு ஷேர் பண்ண பிடிக்கனாலும் எப்பவும் பிரச்சனை இல்லை, கூலாக ஃப்ரீயாக நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவெல்லாம் பாருங்கள். ஓகே, ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க, டேக் கேர், உடம்பு பத்திரமா பார்த்துக்கங்க.